திரையரங்குகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் சரிவர செய்யப்படாததால் அவர்கள் இனிவரும் திரையரங்குகளில் படம் பார்க்க போவதில்லை என்று, அதற்கு பதில் திருட்டு விசிடிகளில் புதிய படங்களை பார்க்க போவதாகவும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் வசதியாக நடைபாதை மற்றும் கழிவறைகள் ஏற்படுத்த வேண்டும் என்று அரசு திரையரங்குக்கு அறிவுறுத்தியிருக்கின்றனர். இருப்பினும் பெரும்பாலான திரையரங்குகளில் இவை கடைபிடிக்கப்படுவதில்லை. இதனால் மாற்றுத்திறனாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். எனவே திரையரங்குகளுக்கு அரசு அறிவுறுத்திய பின்பும் தங்களின் அடிப்படை வசதிகள் செய்து தராத திரையரங்குகளில் இனி படம் பார்க்க போவதில்லை என்று, அதற்கு பதிலாக புதிய படங்களை திருட்டு விசிடிகளில் பார்க்க போவதாக மாற்றுத்திறனாளிகளின் அமைப்பு முதலமைச்சரின் கவனத்திற்கு கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளது. அதோடு அக்கடிதத்தில் திருட்டு விசிடிகளில் படம் பார்ப்பவர்கள் மீது தொடரப்படும் வழக்குகளை தங்கள் மீது தொடரக்கூடாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது பற்றி விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் பிரமிளாவிடம் கேட்கலாம். வணக்கம் பிரமிளா, கடிதத்தின் சாராம்சம் குறித்து முதல் எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது அழகர், இன்னைக்கு தமிழக முதலமைச்சருக்கு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் திரையரங்குகளுக்கு சென்று படம் பார்ப்பதற்கு ஏதுவான வசதிகள் இதுவரை செய்து தரப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு அரசாணை கொண்டு வரப்பட்டது. பிப்ரவரி 2013 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் சென்றுவதற்கு தங்கு தடையில்லாத இடமாக அந்த திரையரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கணும், அவங்களுக்கான ரேம்ப் வசதி, லிஃப்ட் வசதிகள் எல்லாம் தரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த 180 நாட்களிற்குள்ளே இந்த வசதிகள் எல்லா திரையரங்குகளிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும்னு அந்த அரசாணை சொல்லியிருந்தாலும் கூட இன்று வரை அது நடைமுறையில் இல்லாத காரணத்தினால மாற்றுத்திறனாளிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்று முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் இனிமே புது படங்கள் அவங்க பார்க்கறதுக்கு திரையரங்குகளுக்கு செல்ல முடியாத காரணத்தினால் அவங்க திருட்டு விசிடி பார்த்தால் அவங்கள குண்டர் சட்டத்தில் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் இனியாவது அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகர், இந்த கடிதம் வழங்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கலாம் பிரமிளா? அதாவது இந்த கடிதத்தோட இன்னொரு முக்கியமான தகவல்களையும் மாற்றுத்திறனாளிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இனிமே அந்த குண்டர் சட்டம் அவங்க மேலே போடக்கூடாது, திருட்டு விசிடிகள் அவங்க வாங்கி பார்த்தாலும் மற்றவர்கள் மேல் பதியப்படுகிற வழக்கு அவங்க மேலே பதியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அப்படி அவங்க தயாரிப்பாளர்கள் இது மோசமான நிலைமை என்று கருதினால் புது படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவங்களே மாற்றுத்திறனாளிகள் கேட்டால் அதுக்கான விலையை கொடுத்து அவங்க வாங்கிக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அழகர், இது குறித்து அரசு தரப்பு கிட்ட இருந்து ஏதேனும் தகவல்கள் வெளிவந்திருக்கா பிரமிளா? தற்போதுதான் அந்த கடிதம் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போதான் இந்த கடிதம் அனுப்பி இன்னும் இப்போதான் 1 மணி நேரம் ஆகி இருக்கிறது. இனி அரசு அலுவலர்கள் இது குறித்து ஒரு விளக்கம் அளிப்பார்கள் என்று மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் எதிர்பார்க்கின்றனர். அழகர், கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக திரையரங்குகளில் படம் பார்க்கும் வசதியை குறித்த தகவல்களை பதிவு செய்தீர்கள். அதற்கு நன்றி பிரமிளா.